சிறப்பான இடம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் வரிசையிலே வரக்கூடிய மாணிக்க வாசகர். அந்த மாணிக்க வாசகர் மண்டபத்திலே இந்த அறக்கட்டளையின் சார்பிலே இந்த பக்தி திருவிழா நடப்பது மிக 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 சால சிறந்ததாகும். எல்லாவற்றையும் விட இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியத்துவமே அன்பு சகோதரிகள் தான். தமிழ் மாதம் 12 மாதத்திலே சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி வரை 12 தமிழ் மாதங்களிலே எல்லா மாதங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. பிபியா சுகர், இது பிபியா சுகர். அவன் சொல்றான் 2 இருக்கு. இப்போ உடனே கேட்பான், ஆமா 2 இருந்தா என்ன இருக்கிறாங்க. பிபி சுகர் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போட்டீங்க? எங்க அப்பா நிறைய இருப்பி சாப்பிடுவார். யார் கேட்டாலும் இந்த பிபி எப்படி பார்க்க. என் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க லண்டன் போயிட்டு வந்து பிபி ரோடு மிஷினை அதை வச்சு பார்க்கறது வாங்கிட்டு வந்தான். பார்த்துட்டு என்னடான்னு கேட்டேன். எவ்வளவு பிபி இருக்குன்னு பார்க்கறது, உங்களுக்கு ஒன்று வாங்கி போட்டுமான்னு கேட்டான். இந்த சனியனை எனக்கு ஏண்டா வாங்கி, இதுவே ஒரு பிபி ஆகும். இப்போ என்ன சவுண்டிப்பா இல்லை 190 230 இது அது கணக்கில் ஓடிக்கிட்டு. நான் சொல்றது எதை பற்றி கவலைப்படாது. சிவபெருமான் நீ இந்த பொண்ணுக்கு நம்ம உடம்பு அதுக்கு மேல பொண்ணுன்னா உங்களுக்கு ஏது பொண்ணுன்னா ஒருத்தன் கல்லாலேயே அடித்தான், இன்னொருத்தன் வில்லால் அடித்தான், பல பேர் இன்றைய வரைக்கும் சொல்லால் அடிக்கிட்டு. இத்தனை பொண்ணும் நான் வாங்கிட்டு இருக்கேன், நீ போய் இந்த பொண்ணுங்கிற சரியா? சாக்கியனால் கல்லால் அடித்ததுக்கும் முத்தி, அர்ஜுனன் வில்லால் அடித்ததுக்கும் அருள். வாழ்ந்து போதியோ சொல்லால் அடித்தவருக்கும் முத்தி. பெருமான் பெருமான் கேட்டாங்க, வில்லால் அடித்தவன் நல்லா அடிக்க எல்லாருக்கும் முத்தி கொடுத்துருக்கிறேன். சுவாமி சொன்னார், அவன் எதாவது பண்ணாலும் அடிச்சுக்கணும். நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ஆன்ம அர்ப்பணம் பற்றி அவன்கிட்ட இருக்குது. நான் அதெல்லாம் கொடுத்துதான் அதுதான் அப்பா அருள்நூல் என்று வகை உண்டு. அரண் அரண்னா தர்மத்தின்படி வாழ்வதுன்னா அருள்நூல். நான் பெருமானை பிடித்து அவனுடைய திருவருளை பெறுவதற்குரிய நூல். இது ரெண்டும் நம்ம சமயத்துக்குரியது. நான் போன சொற்பொழிவையே இங்கே சொல்லியிருக்க மறந்துட்டீங்க. நம்ம தமிழக எம்படத்தில் என்ன இருக்கிறது? கோபுரம் இருக்குது. என்ன கோபுரம்? தீவெளி கோபுரம். ஏன் எதுக்கு கோபுரம் போட்டாங்க? நம்ம நாடு ஒரு ஆன்மீக நாடுங்கிறதுக்கு உரியது அந்த கோபுரம். அதுக்கு கீழே 2 சொல் இருக்கும். கோபுரத்தை போட்டவங்க நமச்சிவாயன்னு எழுத வேண்டியதானே, ஏன்னா ஓம் நம நாராயணன் எழுத வேண்டியதானே. கீழே வாய்மையே வெட்டணும், அதாவது தர்மம் தான் வெட்டும் தான். அதுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி எங்கள் நாட்டில் இருக்கிறவர்கள் அறவழியிலே சென்று அருளை பெறுகிற நாடு எங்கள் நாடுங்கிறத சொல்றதுக்காக தான் பார்க்குறாங்க. இது என்னடா திருவாசக குடும்பம்னு என்ன எது எப்படின்னு அதை வந்து கேட்கறீங்க. நாளை மறுநாள் அந்த பையன் 8வது பையன் கொண்டு போய் இப்போ பணம் போட்டு, ஆமாம் அதுக்கே நீ கொடுக்குறேன். ஆமாம் சார், நான் திருவாசகம் இந்த அம்மையார் பாடினான்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மையை பார்த்து 100 பாட்டு பாடுறார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். அந்த 89வது பாட்டு பாடுற போது நாயக்கர் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப 79வது பாட்டை பாடுறாரு. தொடுக்கும் கடவுள் பழம்பாட துணையின் பயனே நடைபடுத்த துறைக்கு தமிழின் ஒழுங்கு தரும் சுவையே அகந்தை கிழங்க அகந்தெடுக்கும் உடற்கோலிற்கு ஏற்றும் விளக்கே வனத்திலே இமய பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதலங்கும் உடுக்கும் கோலம் கடந்திருந்த ஒருவன் திருவுள்ளத்தில் அணுகொழுகு எழுதி பார்த்திருக்கும் வீரோகமே மதுகரம் வாய்மடுக்கும் குடற்காடு என்று பற்றி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருகவே. 79வது பாட்டு பாடணும்னு
சாட்சாத்தி மீனாட்சியே 12 வயசு பாவாடத்தை போட்டுட்டு இது எழுந்து நாயக்கர் மகால் மடியில் உட்கார்ந்து எழுந்து வந்து முருகசாமிகள் 79வது பாட்டு பாடணும்னு கழுத்தில் இருந்த முத்து மாலையை போட்டுட்டு கிடுகிடுன்னு போய் கற்பகத்தில் பாருங்க நாயக்கர் மகன் எழுந்தா இனிமே இவரை ஒன்றும் பாடக்கூடாதப்பா மீனாட்சி அங்கீகரிக்கிறதுக்கு என்ன அப்புறம் என்னன்னு கேட்டா இந்த 100 பாட்டி அங்க இருக்காங்க குண்டா இருந்தது ஒளியாயிட்டா இழைத்தேன்னு அதான் சார் ஒண்ணு குண்டாதான் வருவா தாய் கேப்பா இப்படி இழைச்சி போயிட்டு மருமகன் சொன்னா இவ்வளவு சாப்பிடுது ரொம்ப தத்துவம் உள்ள